ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த மாதிரி இப்போ ஆல் காயின்ஸ் டவுன் ஆகிட்டுருக்கு, பிட்காயினும் இப்போ டவுன் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணணும், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ இன்ட்ரோலாம் நான் சொல்ல விரும்பலை, இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன ஒரு முக்கியமான நியூஸ்ன்னு கேட்டால் ஜப்பான் சம்மந்தப்பட்ட நியூஸு. ஆக்சுவலி இதனால தான் மார்க்கெட் ஒரு டவுனில் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். என்னன்னு கேட்டால் பேங்க் ஆஃப் ஜப்பான் ஃபஸ்ட்டு டைமாக 0.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனால அந்த ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆகிருக்கு. கிட்ட எப்போன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ சடனாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணனால இப்போ அந்த விஷயம் ஆயிருக்கு. இதை பற்றி பேங்க் ஆஃப் ஜப்பானோட ஹெட் இருக்காங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு இன்ஃப்ளேஷனை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இந்த 0.25ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டால் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது, 0% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாம் இங்கனக்குள்ளே லோனை வாங்கிட்டு அதை ஃபாரினுக்கு எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியே பல கோடி, கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் ஆஃப் ஜப்பானோட மணி இருக்குல்ல, அது வெளியே இருக்குது. சடனாக இந்த மாதிரி 0.25% அவங்க போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அவங்க எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. ஏன்னா 4 ட்ரில்லியனுக்கு 0.25ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதனால் பிஸ்னஸில் எல்லாத்தையும் பணத்தெல்லாம் எடுத்து திருப்பி லோனை அடைக்க போகிறாங்கிற மாதிரி. ஏன் அடைக்க போகிறாங்கன்னா, இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணிவிடுவாங்க, அதனால் இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே நம்ம லோனை அடைச்சிருவோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு பேனிக் ஆனனால தான் அதோட மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. இது குளோபல் ரீதியாக ஒன் ஆஃப் த விஷனாக இருக்குது. இது ஏன்னா ஒரு கண்ட்ரியோட குளோபல் மார்க்கெட் அடி வாங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும், அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். அதே மாதிரி இப்போ கிரிப்டோ மார்க்கெட்லேயும் இந்த எஃபெக்ட் ஒன் ஆஃப் த தான் இருக்குது. ஸோ ஓகேப்பா, இது ஒன் ஆஃப் துன்னு சொல்கிறேன். ரெண்டாவது என்னப்பா அப்படின்னு கேட்டால் அதை பார்ப்போம். நம்ம ரெண்டாவது என்ன ரொம்ப முக்கியமானு கேட்டால் ஈரானை பயமுறுத்துறதுக்காண்டி யூஎஸ் ஜெட்டையும் வார்ஷிப்பையும் அமுச்சு வச்சுருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸோட லீடரை சாவடிச்சிட்டாங்க. இதனால் ஈரான் இந்த மாதிரி இஸ்ரேல் மேலே நாங்கள் வார் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு சில டாக்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பெரிய லெவலில் இந்த வார் ஜோன் ஏரியா மாதிரி அங்கே பெருசாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே ஈஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வருங்கிற மாதிரி அங்கே ஒரு டாக் போயிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வார்ஷிப்பை அமுச்சு வச்சுருக்காங்க, ஜென்ரலி அமுச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டுக்கான ஒரு குளோபல் இருக்கிற நியூஸு. ஸோ இந்த நியூஸ்னால கண்டிப்பாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ இது ஏன்ப்பா இவ்வளோ நாள் இல்லை, இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஹமாஸ் அட்டாக் பண்ணாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்துச்சு. ஏன் இப்போ திருப்புன்னு அமெரிக்கா ஜோ பைடன் ஏன் இப்படி குதிக்கிறாரு? இந்த அளவுக்கு வார்ஷிப் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும். அது ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பொலிட்டிஷியன் எந்த அளவுக்கு ஒரு கிரிமினலாக வேலை செய்வாங்க, அதுக்கு நான் இந்த இதை சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ 2 நாளைக்கு 4 நாளில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னு கேட்டால் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு யூஎஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜூலை 2023லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனது இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சரியான ட்ராப் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவில் கூட ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் லே ஆஃப் பண்ணுறதா பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அது இப்போ அமெரிக்காவில் பெரிய லெவலில் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் ஏன்னா இப்போ இந்த நியூஸ் வந்துருச்சுல, இது அந்த இப்போ நடக்க போகிற எலெக்ஷனுக்கு டேஞ்சரு. இது மக்களை மறக்கடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ இஸ்ரேல் பிரச்சனையில் அமெரிக்கா உள்ளே பூந்துருக்கு. அதனால தான் மார்க்கெட் இப்போ டவுன் ஆகிருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒன் ஆஃப் த பாலிடிக்ஸ். நம்ம ஊரில் பண்ணுவாங்க, ஏதாச்சும் எலெக்ஷன் வரும்போது வார் அந்த மாதிரி போவாங்கள்ல, அது மாதிரி தான் இதுவும்.
இந்த இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டால் வந்து ஷாம் ரூல்னு ஒன்று இருக்குது, அது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த வீக்கர் ஜாப்ஸ் டேட்டா ஆல்சோ ட்ரிகர் வாட் இஸ் நோன் அஸ் த ஷாம் ரூல் சீட் பை த மெனி ஹிஸ்டாரிக்கல் அக்யூரேட் ரெசிஷன் இண்டிகேட்டர். என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து ஃபார்மல் ஃபெடரல் ரிசர்வோட எக்கனாமிஸ்ட் வந்து ஷாமுங்கிறவங்க வந்து இந்த ஷாம் ரூலை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் எப்படி இருக்குது, முக்கியமாக வந்து ரெசிஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிக்கான ஒரு இண்டிகேட்ரு. ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கான மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போல்லாம் இது வந்து 0.5% வந்து இது தொடுதோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு அப்படி தான் கீழே வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 2020 இந்த கோவிட் டைமில் பெரிய லெவலில் 9% வரைக்கும் வந்து ரிசெஷன் லெவல் போயிடுச்சு. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் கம்மியாகிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நல்ல ஒரு ட்ராப்பில் இருந்தது. இப்போ திருப்பி லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கேப்பில் வந்து திருப்பி வந்து 0.5ங்கிற அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரிசெஷனுக்கு வந்து வழிவகுக்கும். ஏன்னா இப்போது இன்ஃப்ளேஷனும் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாகிட்டு இருக்கு. அண்டு மோரோவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இதுக்கு ஆப்போசிட்டாக இதுவும் பிகேவ் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரமே வந்து எக்கனாமி வந்து உங்களுக்கு வந்து ரிசெஷனுக்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தங்கிற மாதிரி இந்த ஷாம் ரூல் வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ட்விட்டர் ஃபுல்லாக ஒரு பெரிய டாக்காக போயிடுச்சு, பெரிய பேனிக்கும் வந்து இது மேக் ஆகிருக்கு. ஆனால் இதை பற்றி வந்து ஃபெட்டோட சேர்மன்ட்ட வந்து ஜெர்மி பவல்கிட்ட கேட்கும்போது வந்து அவர் என்ன முக்கியமாக சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து லாஜிக்கலி ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது வந்து அக்யூரேட்டான ஒரு ரெகுலேட்டர் கிடையாது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு இது வந்து முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, பட் இது அக்யூரேட் கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் இதையும் நம்ம இதுவும் மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் இருக்கும். ஏன்னா 2 நாளாக இந்த ஷாம் ரூல் ட்ரிகர் லெவலுங்கிறது வந்து பேசு பொருளாக இருக்குது. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் கிரியேட் ஆகும். அந்த பேனிக்னால மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த ரீசன் ஓவரால் இந்த ரீசன்னால தான் மார்க்கெட் வந்து இப்போ கிரிப்டோ மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு டவுனில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஜியோபாலிட்டிக்கான ரீசன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். அப்புறம் ஆல்காயின்ஸ் பம்ப் ஆகுமா ஆகாதா, எந்த அளவுக்கு டவுன் ஆகும், அதை பற்றி டெக்னிக்கலாக நம்ம பார்த்துருவோம் நம்ம. ஓகேங்களா, பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து சரியான ட்ராப்பு கிட்ட 53,000. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராப் ஆயிடுச்சு. நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் என்ன சொன்னால் 21 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட மேலே போயிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இந்த சப்போர்ட்டை உடச்சுன்னா அடுத்து வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவல் 53ங்கிற லெவலில் இப்போ கரெக்டாக வந்து வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு, டச் பண்ணிட்டு திருப்பி இதை உடச்சிட்டு மேலே போக முடியுமா, அந்த 21 வீக்கை உடச்சிட்டு மேலே போக முடியுமா பார்த்துருக்கு. ஆனால் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து வால்யூம் இல்லை. அண்டு மோர் ஓவர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி பம்ப் ஆகிருக்கணும். ஆனால் இந்த வீக் வந்த ஓவரால் நியூஸஸ், அந்த ஃபெட்டோட நியூஸு, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, அப்புறம் அதை மறைக்கிறதுக்காண்டி ஜேபிடன் அனுப்புன அந்த லூசு பையன் அனுப்புன வார்ஷிப்பு, அப்புறம் ஜப்பானில் இன்க்ரீஸ் பண்ணுது, இது ஓவராலாக சேர்ந்து இந்த வாரம் வந்து பிட்காயினை ட்ராப் அடிக்க வச்சிருக்கு. அது வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜில் கரெக்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சை உடச்சிச்சுன்னா என்னையை பொறுத்த அப்புறம் கீழே வருமாப்பா 200 வீக் கீழே வருமானு கேட்டிங்கன்னா, ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுக்கும். கீழே ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பம்ப் ஆகும். பட் இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. உண்மை இதை உடச்சாதான் நம்மளுக்கு அடுத்து இந்த லெவலுக்கு கீழே இந்த வாரம் க்ளோஸ் வைக்கிதாங்க தான் நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த வாரத்துக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஸ் அடுத்த வீக்கில் க்ளோஸ் வச்சு தான் உண்மையிலே கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் வந்து இது ஒன்றாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இது கீழே நம்ம போனால் ஒரு ஷார்ட் டேர்மாக நம்ம ஒரு பேர் மார்க்குள்ளே போகிறோம்னு அர்த்தம். இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜை உடச்சி கீழே போச்சுன்னா நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு பேர் மார்க்கெட்டு ஆர் அக்குமேட்டிக் மார்க்கெட்டில் போகணும்னு அர்த்தம். அது வந்து பேர் மார்க் கிடையாது, அது ஷார்ட் டேர்மாக ஒரு அக்குமேட்டிங் மார்க்குள்ளே போகிறோம்னு அர்த்தம். இப்பயும் வந்து அது அக்குமேட்டிக் மார்க்லாம் இருக்குது. பட் இது வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து புல்லிஷாக இருக்கிற அக்குமேட்டிக் மார்க்கெட்டு. பட் இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அக்குமேட்டிக் மார்க்கெட் தான் அதுவும். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து வியரிஷ் ஸ்டோனில் இருக்கிற அக்குமேட்டிக் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இதான் என்னையை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சப்போர்ட்டில் இருக்குது. இது கீழே வருமாங்கிறத நம்ம வந்து அடுத்த வாங்கலை செக் பண்ணி பார்க்கணும். இப்போது கரெக்டான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ டோன்ட் பேனிக். அதுக்கப்புறம் வந்து ஆல்காயின்ஸை பற்றி பார்த்துருவோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஆல்காயின் மார்க்கெட்டை பார்ப்போம் நம்ம. இது பிட்காயின் எத்திரது இல்லாத மார்க்கெட்டு, ஆல்காயின் மார்க்கெட்டு.
இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 21 வீக் கீழே வந்துருச்சு. இது ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. இந்த ரேஞ்சுங்கிறது ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல எந்த அளவுக்கு அக்குமேட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இதுக்குள்ளே. இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸில் 50 வீக் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து இதுக்குள்ளே அக்குமேட் ஆனால் தான் ஆல்காயின்ஸ்லாம் ப்ளீடிங் ஆகுறது ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ 50 வீக்கும் உடச்சி கீழே வந்திருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹை போயிருக்கா, ஹை போயிட்டு கீழே வந்திருக்கு. இந்த இடம் திருப்பி அது கரெக்டாக பாருங்கள். 2022 டிசம்பர் மாதம் இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பம்பு கிடச்சிருக்கும் உங்களுக்கு மார்ச் 2024. இப்போ இந்த மார்ச் 2024 நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 4-5 வீடியோ தொடர்ந்து போட்டிருக்கோம். இப்போ கீழே வர நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டிசிஏ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்காயின்ஸ் ஓகேங்களா. அதுதான் இப்போ இண்டிகேட்டர் சொல்லுது. சப்போஸ் இந்த 200 வீக்கு உடச்சி கீழே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 200 வீக்கை உடச்சா மினிமம் 18% கீழே வருது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 18% கீழே வந்துச்சுன்னா ஒரு 450 இந்த ரேஞ்சு 429 இந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு கீழே அப்படியே இங்கே பாருங்கள். இது வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே பம்ப் ஆகிருக்கு போயிருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் ஒரு 18% வரைக்கும் ட்ராப் வரலாம். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல கோல்டன் பை ஆப்பர்ச்சுனிட்டி. இது கீழே வர நீங்கள் டிசிஏ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிசிஏ பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் டிசிஏ பண்ண காசு இல்லைனா நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக ப்ரோ வாங்குறதுக்கே காசு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. காசுனா நீங்கள் ஹோல்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் நான் தான் சொல்லுவேன். அதனால் டிசிஏ பண்ண முடிஞ்சால் டிசிஏ இன்னும் கொஞ்சம் லோ வந்ததுக்கப்புறம் கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பிடிங்க. கீழே வர என்ன ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்துட்டு அதை அக்குமேட் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் நான் இந்த இடத்துல வாங்கிட்டேன்ப்பா இப்போ என்னப்பா கீழே வந்துருன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கிரிப்டோ கரன்சியை விற்காத வரைக்கும் உங்களுக்கு லாஸும் இல்லை ப்ராஃபிட் கிடையாது. அதனால் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இது இப்போ ஆல்காயின் மார்க்கெட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. 200 வீக் மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இது ஒன் ஆஃப் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது கீழே வந்தாலும் ஒன் ஆஃப் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏஐ டிபின்னு லேயர் 1 இந்த ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ப்ராஜெக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் மீம் காயின்ஸ் பற்றி என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். கீழே இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, மஸ்ட் அதை போய் செக் பண்ணுங்கள். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நான் சொல்லி முடிச்சிடறேன். ராபர்ட் கியாஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ரிச் டாட் புவர் புக் எழுதினவர். உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இவர் என்ன சொன்னால், இந்த கிராஷஸ் ஆர் டைம்ஸ் வென் பிரேவ் கெட் ரிச்சர் and covered get poorer because of they sell or do nothing. The world is filled with poor cowards. Be smart, grow some balls, stay calm and invest when covered or quitting. வேறு என்ன சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று இந்த மாதிரி கிராஷ் அடிச்சிச்சுல, இந்த கிராஷ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கிராஷ் வரும், தைரியமாக இருக்கிறவங்க தான் இதில் இருப்பாங்க, ரிச்சராக இருப்பாங்க. கோலையாக இருக்கிறவங்க இந்த மார்க்கெட்டை வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இதில் உள்ளே இருங்க. இது இப்போதைக்கு அமைதியாக இருங்க, இல்லை வாங்குங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்துருக்கோங்க. இல்லை இன்வெஸ்ட் பண்ணாமல் பயந்தீங்கன்னா வெளியே போயிருங்க, நீங்கள் குவிட் பண்ணிட்டு வெளியே போங்கிற மாதிரி ராபர்ட் கியாஸ்கி சொல்லியிருக்காரு. நானும் இது தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஃபைனல் நம்ம ஒரு லாஸ்ட் இவ்வளோ நாள் நம்ம போராடியாச்சு, நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த லிக்விட் இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி பேனிக் செல் பண்ண வைப்பாங்க. இதை பற்றி என்னோடய டெலிகிராம்லேயே நான் 41 செகண்ட் நான் ஒரு ஆடியோ போட்டிருக்கேன். மஸ்ட் அந்த ஆடியோ என்னோடய டெலிகிராம் போய்ட்டு அந்த ஆடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமாக இருங்க. இது நம்மளுக்கு டஃப் டைம் தான், பட் இருந்தாலும் நம்மளால் இது முடியும். இவ்வளோ நாள் பண்ணியாச்சு, நம்மளால் முடியும். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கீழே உங்கள் பருத்தி கீழே என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 50 கமெண்ட்ஸ் மேலே, ஒரு 100 கமெண்ட்ஸ் மேலே பார்க்குறவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.